அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. வார ராசி பலன்கிற பார்ப்போம். ரிஷப ராசிக்கு இந்த வாரம் எத்தகைய பலன் கொடுக்குது அப்படின்னு பார்ப்போம். 11/1/2025 முதல் 17/1/2026 வரை இந்த வாரத்துக்குண்டான மேச ராசிக்கு எத்தகைய பலன் கொடுக்கும்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வாரத்துக்கு உண்டான கிரக பயிற்சி என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். செவ்வாய் பகவான் 14ஆம் தேதி செவ்வாய் பகவான் மகரத்தில் தனுசு ராசியிலிருந்து மகரத்துல காலை 10:34 இடம்பெறுகிறார். சூரிய பகவான் 15ஆம் தேதி, அதாவது தை திருநாள், பொங்கல் திருநாள் அன்று சூரிய பகவான் மகர ராசியில் பயிற்சி அடைகிறார். சுக்கிர பகவான் அதே 15ஆம் தேதி காலை 11:46 பயிற்சியாளர். 15ஆம் தேதி 14ஆம் தேதி கிரக பயிற்சி. அந்த கிரக பயிற்சினால் உங்களுக்கு முற்பகுதியில கொஞ்சம் சற்று இரக்கமாக இருந்தாலும் போக போக இந்த வாரம் இறுதிக்குள்ள உங்களுக்கு அனைத்து துறையில் வெற்றி பெறக்கூடிய தன்மை உண்டாகும். குரு பகவானுடைய அனுகிரகம் உண்டு. அது மட்டுமல்லாது செவ்வாய் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து அமர்ந்தால், 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருந்தால், நீங்க ஒரு பெண்ணாக இருந்தால் கணவருக்கு உயர் பதவி கிடைக்கும். நீங்க ஒரு ஆணாக இருந்தால் உங்கள் மனைவிக்கு தேவையான கல்வி, தொழில், குடும்பத்துக்கு நான் பிரச்சனை தீர்வுக்கு, புத்திர சந்தானம், அனைத்து வகையிலும் ஏதேனும் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். தெய்வ கடாட்சம் உண்டாகும். குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய காலம். குலதெய்வத்தை போய் இந்த காலத்துல நீங்க வழிபாடு செய்யும் போது உங்க குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். இந்த வாரத்துல உங்களுக்கு தை திருநாள், பொங்கல் திருநாள் இருக்கிறால் பொங்கல் அன்று நீங்கள் சிறப்பான முறையில வழிபாடு, ஆலயம் சென்று வழிபாடு செய்வது கால சிறந்த பலன் கொடுக்கும். அதுவும் குலதெய்வத்தை நினைத்து ஏதேனும் ஒரு படையல் போட்டு வழிபாடு செய்யும் போது உங்க சம்பிரதாய பிரகாரம் உங்க குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். சூரியன், புதன், சுக்கிரன் எல்லாம் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இந்த ராசிநாதன் சேர்ந்து அமர்வதால் அனைத்து துறைகளில் வெற்றி பெறக்கூடிய தன்மை, பாக்கியம் கிடைக்கும். பூர்வீகத்துக்கு உண்டான பிரச்சனைகள் நிவர்த்திக்கு உண்டான வழி கிடைக்கும். சொத்து சுகம் அமையக்கூடிய தன்மை. இதேனும் ஒரு இடம் வாங்கலாம், ஒரு நிலம் வாங்கலாம், ஒரு வீடு வாங்கலாம் என்கிற உங்களுடைய கனவு நிறைவேறக்கூடிய தன்மை உண்டாகும். குரு அனுகிரகத்தோடு சேர்ந்திருப்பதால் குடும்பம் மேன்மை பெறும். தாயார் ஒன்றில் இருக்கக்கூடிய வகையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். ஏற்கனவே நம்மளுக்கும் தாய்க்கும் நம்மளுக்கு ஆகாது, அப்படி பூர்வீகத்துல சொத்து நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்னா அதெல்லாம் தீர்வுக்கு உண்டான வழி கிடைக்கும். தாயாருக்கு நீங்கள் ஒரு ஆரோக்கியத்துக்கு உண்டான மருத்துவ செலவு வந்தால் அது உங்களுடைய செலவுல நீங்க அது செய்யும் போது உங்களுக்கு நன்மை அடையும். தாயார் இந்த வாரத்துல நீங்க முக்கியமாக கவனம் செலுத்தி நீங்க பணிவிடை செய்து வரும்போது உங்க அனைத்து சௌபாகியம் அடையக்கூடிய தன்மை கொடுக்கும். சந்திரன் மனக்காரகன் சொல்லக்கூடிய கிரகம் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதால இந்த வாரத்துல ஏதேனும் கடன் வாங்கக்கூடிய தன்மை வந்தால் கண்டிப்பாக தவிர்ப்பது சிறந்தது. இந்த வார இறுதிக்குள் நீங்க வாங்கிக் கொள்ளலாம். இந்த வாரத்து முற்பகுதியில நீங்க வாங்க சாத்தியம் இல்லை. ஆகவே சந்திரபகவான் இந்த ராசியில இந்த வாரத்துல முற்பகுதியில 6ஆம் இடத்துலயும் நடு நிலையில 13ஆம் தேதியில 7ஆம் இடத்துல செல்றார். 16ஆம் தேதி 8ஆம் இடத்துல செல்லக்கூடிய தன்மை. ஆகவே சற்று கவனமாக இருந்து 13ஆம் தேதி நீங்கள் ஏதேனும் ஒரு பொது முயற்சியில் ஈடுபடும் போது அனைத்து துறையிலும் வெற்றி பெறக்கூடிய தன்மை உண்டாகும். மனக்காரகம் பலம் பெறணும். சிந்தனை ஓட்டம் நம்மளுக்கு சரியான முறையில் இயங்கணும். சிந்தனை தவறுனாலே நம்ம காரியம் சிதறிவிடும் அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல் நீங்க திடகாந்தமாக இருந்து முடிவு எடுத்துக்கொள்ள வேண்டும். கேது பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறார். தாய்க்கு உண்டான ஆரோக்கியத்தை கவனம் செலுத்தணும். தொழில்துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும். ஏதேனும் ஒரு வகையில உங்களுக்கு பாக்கி தொகை வர வேண்டியிருந்தால் இந்த காலத்துல நீங்க தரக்கூடிய தன்மை உண்டாகும். இந்த வாரத்துல ஏதேனும் ஒரு புது முயற்சி, வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய தன்மை உங்களுக்கு அமர்ந்தால் அது நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தா அதுக்குண்டான முயற்சியில் ஈடுபடும் போது உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய தன்மை கிடைக்கும். அதுபோல் சகோதர சகோதரி வகையில இருக்கக்கூடிய விரிசல், மனக்குழப்பம் அனைத்து நிவர்த்தி ஆகும். ஏதேனும் நம்ம உற்றார் உறவினர்கிட்ட நம்ம மனக்கசப்பு இருக்குன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த கண்டிப்பாக இந்த உறவு முறையில உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய தன்மை உண்டாகும். அனைவரும் ஒற்றுமையாக இருந்து வாழக்கூடிய தன்மை கிரக பயிற்சி உங்களுக்கு அமர்கிறது. குரு பகவான் அனுகிரகமாக இருப்பதும்
சனியும் ராகு 10ஆம் இடத்துல இருப்பது தொழில் இடமாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும். இந்த செவ்வாய் 9ஆம் இடத்துல வரும்போது நீங்க எதிர்பார்த்த துறை உங்களுக்கு அடையக்கூடிய தன்மை உண்டாகும். நீங்க நீண்ட காலமாக புது முயற்சியில் ஈடுபட்டு ஒரு வேலைக்காண்டி நம்ம முயற்சி பண்றோம், வேலையே அமையலைன்னா இந்த வாரத்துல நீங்க முயற்சி பண்ணும்போது உங்களை வேலை அமையக்கூடிய தன்மை கொடுக்கும். ஆகவே தந்தை வழியில இருக்கக்கூடிய சொத்து பராமரிப்பது சிறந்தது. வயல் காட்டு இருக்குன்னா நெல் நெல் போன்றவற்றை கவனம் செலுத்தி இந்த காலத்துல நீங்க வயல்காடு சரியான முறையில பராமரிக்கும் போது அனைத்து சௌபாகியம் வந்து அடையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா, ஜெய்பாலா, ஜெய்பாலா. வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.